அடுத்த ஜென்மம் நம் கையில். அடுத்த ஜென்மம் நாம் மனிதனாக பிறப்போமா அல்லது வேறு எதுவாகவாவது பிறப்போமா என்று கவலைப்பட வேண்டாம். கீதையில் பகவான் சொல்லும் ஒரு கருத்தை பார்க்கும்போது அது நம் கையில் இருக்கிறது என்று தெரிய வருகிறது. சாகும்போது நாம் எதை நினைத்து கொண்டு சாகிறோமோ அதுவாக ஆவோம் என்று கீதை சொல்கிறது. அதனால்தான் மானை நினைத்து கொண்டே இருந்த ஜடபரதர் மானாக பிறந்தார். நல்ல ஜென்மம் எடுக்கவோ அல்லது பகவானை அடையவோ இத்தனை எளிய வழி இருப்பதால் நாம் இனி கவலைப்பட வேண்டாம் என்று நினைக்கலாம். நம் இஷ்டப்படி வாழ வேண்டியது, இஷ்டப்பட்ட இன்பங்களை தூக்க வேண்டியது, கடைசியில் சாகும்போது பகவானை நினைக்க வேண்டியது என்று நினைக்கலாம். ஆனால் இதுதான் நடக்காது. கடைசி காலத்தில் நாம் இஷ்டப்படும் எண்ணம் மனதில் தோன்றாது. நாம் வாழ்க்கை முழுவதும் எத்தகைய எண்ணங்களை எண்ணி வந்தோமோ அதுதான் முன்னிற்கும். அதனால் கடைசியில் தோன்றும் எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டுமானால் நாம் வாழ்க்கை முழுவதும் நல்ல எண்ணங்களையே எண்ண வேண்டும். சென்னை வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜத்தில் கீதை பிரசங்கத்தின் பொழுது இக்கருத்துக்களை சொன்ன சுவாமி பரமார்த்தநந்தர் இன்னொரு விளக்கத்தையும் கூறினார். எல்லா காலங்களிலும் என்னையே நினைத்து கொண்டு யுத்தம் புரி, அதாவது கடமையை செய் என்று பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். நம் மனதில் ஒரே சமயத்தில் ஓர் எண்ணத்தை தான் எண்ண முடியும். ஆகவே பகவானையும் நினைத்து கொண்டு கர்மத்தையும் எப்படி செய்ய முடியும் என்று கேட்கலாம். அதற்கு விளக்கம் இதோ. நம் மனதுக்கு உள்மனது வெளிமனது என்று இரண்டு நிலைகள் உள்ளன. உள்மனது தானே இயங்குவது, வெளிமனது நாம் இஷ்டப்பட்டால் தான் இயங்கும். மனதின் இந்த தன்மையை பயன்படுத்தி நாம் முதலில் சர்வசதா காலமும் பகவானையே நினைக்க வேண்டும். அப்பொழுது இந்த எண்ணம் மெல்ல மெல்ல உள்மனதில் புகுந்துவிடும். பிறகு வெளிமனதை கொண்டு நாம் நம் கர்மத்தை செய்யலாம். எப்பொழுது தேவையோ அப்பொழுது உள்மனது வெளிப்படும். உதாரணத்துக்கு, ரயிலில் செல்லும் நாம் பக்கத்து பிரயாணியோடு வெகு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இறங்க வேண்டிய ரயில் நிலையம் வந்ததும் உள்மனது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே அடுத்த ஜென்மம் நம் கையில் தான் இருக்கிறது.